Dear students, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா முக்கோணவியல் சாப்டர்ல இரண்டாவது கணக்கு பயிற்சி கணக்குல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பயிற்சி கணக்குகள் தான் போடுறோம். மொத்தமாக பயிற்சி கணக்குகள் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத ஆன்சர்ஸை நம்ம சேனல் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல மார்க்கெட் எடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சார்ந்து போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கோணவியல் சாப்டரில் ரெண்டாவது கணக்கில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சமக்கு போகலாம். இது வந்து பயிற்சி 6.1 முக்கோணவியலில் ரெண்டாவது கணக்கு. இன்னொரு முற்றொரு நிலை நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரெண்டாவது கணக்கில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா 1 minus tan square theta divided by cot square theta minus 1 equal to tan square theta. இது நம்ம இப்போ நிரூபிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம கணக்கில் நிறைய ஃபார்முலாஸ் போடுவோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்கள் புக்கிலே இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நம்ம கணக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் ஃபார்முலாஸ் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஃபார்முலாஸ் படித்து கூட ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த சம்மை வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த சம்மை முடிச்சிடலாம். இதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. இந்த 2 மார்க் கொஸ்டினை 2 நிமிஷத்தில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா படிங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களுக்கு வேறு எதுவும் தெரிய வேண்டியது இல்லை. சம்மு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போவோம். இதில் எல்ஹெச்எஸ் வந்து இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச் கொண்டு வரப்போகிறோம். அப்போது இது வந்து எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு 1 minus tan square theta minus cot square theta minus 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா tan theta is equal to sin theta divided by cos theta. இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி cot theta is equal to cos theta divided by sin theta. இது ஒரு ஃபார்முலா. இது ரெண்டுமே வந்து ஃபார்முலா. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா அதாவது 1 minus tan theta என்னன்னா sin by cos. ஸோ ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை மேலே போடுங்க. sin theta divided by cos theta the whole square minus cot theta. Cot theta value cos theta divided by sin theta. Cos theta divided by sin theta whole square minus 1. சரிங்களா? இப்போ உள்ள இதை ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்துருங்க. அப்படின்னா sin square theta ஆகிடும், cos square theta ஆகிடும். இங்கே எவ்வளோ cos square theta ஆகிடும், sin square theta ஆகிடும். அப்போ 1 minus sin square theta minus cos square theta minus cos square theta divided by sin square theta minus 1. சரி, இது அப்படியே மேலே எழுதிக்கிறேன். 1 minus sin square theta cos square theta divided by cos square theta divided by sin square theta
மைனஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். மேலே இருக்கிற பகுதியில் இதை 1 இருக்கு நினச்சி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ கீழே இருக்கிற பகுதி எது? இந்த இடத்துல இங்கே 1 இருந்துச்சு குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 1 into cos ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா 1 into sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 into sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டிவைடரில் இருக்கிற நம்பரை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இது அப்படியே தலைகீழாக மாறும். ஏன்னா பெருக்கலுக்கு அந்த பக்கம் போகிறப்போ அந்த எண் தலைகீழாக மாறிடும். அப்போ இந்த தலைகீழாக மாறிடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டா அங்கே போட்டோம். அப்போது cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, இங்கேயும் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கேயும் இது அடிச்சிடலாம். அப்போ நம்ம மிச்சம் என்ன இருக்கு? sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நமக்கு மிச்சம் இருக்கு. இப்போ இதுலேருந்து ஸ்கொயர் தனியாக எடுத்துருங்க மேலே. அப்போ sin தீட்டா டிவைட் பை cos தீட்டா the whole square கிடைக்குதுங்களா? நான் இங்கே பாருங்க, sin தீட்டா டிவைட் பை cos தீட்டா is equal to tan தீட்டா. அப்போ இதை நம்ம tan தீட்டா எழுதலாமா? அப்போ நம்ம ஏற்கனவே என்ன தெரியும்? sin தீட்டா divided by cos theta equal to tan theta. அப்போ இதை அங்கே போடுங்க. அப்போ tan theta ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க. tan theta ஸ்கொயர் is equal to tan ஸ்கொயர் theta. இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோமா பாருங்க, கொண்டு வந்துடுமா? அப்போ இது RHS. அப்போ LHS equal to RHS. இப்போ நம்ம LHS equal to RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம்ம இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து இந்த மாதிரி நிறைய வீடியோவில் பார்த்து கணக்கு எளிமையாக கற்றுக்குங்க.